ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான அரைச்சி விட்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பருப்பு, இது கூடவே பூண்டு, தக்காளி, தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம், 1 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லி வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததும் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணிவிட்டு மசாலாவே ஆட் பண்ணி கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம், அப்புறமா புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.